ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யமினி தமிழோடைய நிவம். இன்றைக்கி யமினி பிரபு விலாகில் ஃபைட்டர் ஃபிஷ் எப்படி வளர்க்கலான்றதும் அதை எப்படி கேர் பண்ணலான்றதும் பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா நான் நிறைய டைம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுவுமே அந்தளவுக்கு லைஃப் கிடையாதுங்க. ஒரு 3 மந்த்ஸ்லேயே இறந்துரும். அதனால் பார்த்திங்கன்னா என்ன ரீசன்றது எனக்கு தெரியல. ஆனால் நான் ஃபஸ்ட்டு வளர்த்த ஃபிஷ்லாம் ரொம்ப நாளாகவே இருந்தது. எனக்கு ரீசன் புரியாமல் இருந்தது. கடையில் மட்டும் வச்சு வளர்க்குறாங்க. எப்படி நம்ம வீட்டுக்கு அதே போல் தான் ஃபுட்டு போடுறோம். தண்ணி அழுக்காகும் போது சேஞ்ச் பண்ணுறோம். ஆனால் ஏன் அதுக்கு லைஃப் வரல அப்படின்ற ரீசன் எனக்கு தெரியாமல் போச்சு. நான் இப்போ சின்ன சின்ன தப்புகளில் இருந்து கற்றுக்கிட்ட விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். 2 பவுல் வச்சுக்கோங்க. கடையில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷ் இருக்கும் பக்கத்தில். அது தனியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அதில் பிளான்ட் போட்டு இருக்கும் போது அதோட அது விளையாடுது. அதுவும் நம்ம நார்மல் பிளாஸ்டிக் பிளான்ட்டெல்லாம் போடுறத விட லைவாக இருக்கக்கூடிய பிளான்ட்டை போடலான்னு சொல்லி தான் இந்த மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கோம். ரொம்ப ஆக்டிவாக இருக்குங்க. அதோடு அது விளையாடுது. ரெண்டுமே ஒன்றோட ஒன்று அந்த பவுலில் பக்கத்தில் இருந்து பேசிக்குது. நல்லா ஆக்டிவாக இருக்குது. ஒரு நாளைக்கு நம்ம 2 அந்த கடுகு மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட்டை தான் வாங்கணும். நான் கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய பீட்டா ஃபுட் வாங்கிட்டு வந்தேன். அதனால் அதுக்கு லைஃப் வரல. கடுகு சைஸில் இருக்கக்கூடிய சின்ன ஃபுட்டாக கேட்டு வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதில் 2 ஒரு நாளைக்கு 2 மட்டும் போடுங்க. திரும்ப மறுநாள் தான் 2 போடணும். எந்த டைமிங்கில் நீங்கள் போடுறீங்களோ, மார்னிங்காக இருக்கட்டும், ஆஃப்டர்நூனாக இருக்கட்டும், இல்லை ஈவினிங்காக இருக்கட்டும், அதே டைமிங்கில் தான் அடுத்த நாளும் போடணும். அது லைஃப் நல்லா வருது. அது மட்டும் இல்லாமல் சால்ட் வாட்டர், அதாவது நம்ம குளிக்கிறதுக்கு, பாத்திரம் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாட்டரில் வச்சிங்கன்னா இந்த லைஃப் வர்றதில்ல. ஆரோ வாட்டரில் வச்சிங்கன்னா நல்ல லைஃப் கொடுக்குது. ஆரோ வாட்டர் தான் நான் வச்சுருக்கேன். இது 3 டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லை 4 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த தண்ணி அழுக்காகிறத பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணால் போடணும். இதில் ஸ்டோன்ஸ்லாம் போடுறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் 2 டேஸ் இல்லைன்னா 3 டேஸ்க்குள்ளே அது வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த ஸ்டோனுக்கு அடியில் போய் அந்த டாய்லெட்டு நல்லா உட்காரும். அதனால் ஃபிஷ்ஷுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். இது போல் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக லைஃப் நல்லா வரும். அது மட்டும் இல்லாமல் அது நல்லா ஜாலியாகவும் இருக்குங்க. நல்லா ஆக்டிவாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நிறைய பவுலில் நான் இந்த கண்ணாடி பாட்டெல்லாம் இருந்தாலும் இந்த மாதிரி லைவாக இருக்கக்கூடிய பிளான்ட்டை போட்டு வளங்க. நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். வீட்டில் நம்ம சுவாசிக்க முடியும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுக்கு தூய்மையான ஆக்சிஜன் கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரேரு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் வீடியோ பார்க்க யமினி பிரபு விலாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.